அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னென்ன அட்டைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இது வந்து முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு 4000 ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது இரண்டாவது அப்டேட்டா பார்க்க போறோம். அதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எப்போ அப்ளை பண்ணணுன்றதை சொல்ல போறோம். அதை தொடர்ந்து மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி கேன்சல் ஆனவங்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு. அதே மாதிரி புதுசா ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கும் புதுசா அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே அப்டேட்டா பார்க்க போறோம். எங்க போயிட்டு மீண்டும் நீங்க விண்ணப்பிக்கணும், இந்த தடவை ரிஜெக்ட் ஆகாம நம்ம எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ள வீடியோவா இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்பு. ஜூன் 30ஆம் தேதியை கடைசி, தவறினால் கார்டு ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எதனால, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கவங்களுக்கு தான் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நபருக்கு மாதம் மாதம் 5 கிலோ அரிசி வீதம் வந்து வழங்கி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க கட்டாயம் கைரேகை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்ன ரீசனுக்காக கைரேகை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க, என்ன அவசியம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழக அரசு வந்து அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரிசி வந்து தமிழ்நாட்டுல வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயர் வந்து தமிழ்நாட்டுல அவங்க குடும்பத்துல அவங்க பெயர் இருக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து தான் அரிசி வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முறைகேடு இல்லையா? இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்கள் ஓகேங்களா, இறந்து போனவங்களோட பெயர்கள் நீக்காமலே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அரிசி வந்து இன்னமும் இந்த மாதம் வரைக்கும் வந்து வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த புதிய ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கைரேகை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து உங்க ரேஷன் அட்டைகள், அதாவது அந்த ஸ்மார்ட் கார்டுல எத்தனை பேரோட பெயர் இருக்குதோ அனைவருமே வந்து கட்டாயம் நீங்க கைரேகை பதிவு செய்யணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கைரேகை பதிவு செஞ்ச உடனேயே வந்து உங்களுடைய ரேஷன், அதாவது ஆதார் அப்டேட்டையுமே உங்களுடைய அப்டேட் பண்ணணும். ஆதார் நம்பருமே அப்டேட் பண்ணிடணும். நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து உங்களுடைய ஆதாருமே அப்டேட் கண்டிப்பா நீங்க பண்ணிடணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரும் கட்டாயம் நீங்க பதிவு செய்யணும். இந்த மொபைல் நம்பர் கட்டாயம் நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எல்லா அப்டேட்டுமே தெரியும். ஓகேங்களா? உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு எவ்வளவு பொருட்கள் போடுறாங்க.
ஸோ என்னென்ன விலையில இருக்கு, ஸோ இது எல்லா அப்டேட்டுமே உங்க மொபைல் நம்பருக்கு தான் அப்டேட்ல கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த அப்டேட் கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. ஒருவேளை நீங்க வந்து இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கைரேகை பதிவு செய்யல, ஸோ அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் கண்டிப்பா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. எந்த ரேஷன் கடைகள்லயும் போயிட்டு நீங்க பொருட்கள்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் புதுசா தான் நீங்க ரேஷன் அட்டைகள் எல்லாமே நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது அப்டேட். இந்த 2வது அப்டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்க இல்லையா? ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்குமே வரக்கூடிய எலக்ஷன் நேரத்துல, எலக்ஷன் டைம்ல ரூ. 4,000 உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக கண்டிப்பாக கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுவுமே நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிச்சீங்கன்னா, அதுல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி மகளிர் உரிமை தொகையை தேர்ந்தெடுப்பாங்களோ, அதே மாரி இதுல தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரூ. 4,000 உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 2வது அப்டேட்டு. அடுத்ததா 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் குடுத்திருக்காங்க. அது என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 22 மாதமாக தவணை தவணையாக அவரவர்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்பட்டு வருது. மாதம் ரூ. 1000 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும் தான் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. சரிங்களா? ஸோ மீதி இருக்க கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு மேல ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பா வந்து வழங்கியிருக்கிறாங்க. மீண்டும் நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல ம் இந்த முகாம்கள் இட்டிருக்காங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த தடவை என்னென்னலாம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய ஆ வங்கி பாஸ் புத்தகம் ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பெயர்ல இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் ஆக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 மாசம் வந்து டிரான்சாக்ஷன் ரெகுலரா நடந்திருக்கணும். இது எல்லாமே கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்டோட ஆதார் வந்து இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஆதார் வந்து அப்டேட்ல இருக்கணும். அதே மாரி மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்ததா உங்களுடைய ரேஷன் அட்டைகள், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் கண்டிப்பா தேவ. அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டா தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்க முகாம்கள்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முகாம்கள் எங்க நடக்கும் அப்டின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குதுங்க. சரிங்களா? அங்க போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அதே மாரி ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசா ரேஷன் அட்டை வாங்கி வச்சிருக்கிறவங்களும் இந்த அப்டேட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம்ன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லியிருக்கிறது தான் இதுல வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னதே உங்களுக்கு வந்து தெளிவா, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோல ஸ்கீம் அப்டேட் பார்த்தோம். எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.